200 கிலோமீட்டர் யாராவது பிரியாணி சாப்பிட்றதுக்காக போவாங்களா? நம்ம கண்டிப்பா போகணுங்க. ஆமா, அதுவும் டேஸ்டான பிரியாணி எல்லாம் கிடைச்சதுன்னா எப்படி விடுறது? அதுவும் வான்கோழி பிரியாணி திருச்சியில தீபாவளி டைம்ல ரொம்பவே ஃபேமஸ். திண்டுக்கல்லையும் சில சமயம் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம ஒன் டே ட்ரிப் நிறைய பேர் பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் ஏதாவது ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் திருச்சிக்கு வித்தியாசமா டிராவல் பண்ணி போயிட்டேன். காலையில 7:15 ஜனசதாப்தி ஏறினா 11 o'clock ரீச் ஆயிட்டேன். 150 rupees தான் டிக்கெட். ஸோ அங்க போயிட்டு நான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை போட்டு ஃப்ரெஷ்ஷா போய் பிரியாணி சாப்பிட போயிட்டேன். எக்கச்சக்கமான கடையில் வான்கோழி பிரியாணி இருந்தாலும் நான் KMS ஹக்கீம் பிரியாணி அப்படின்ற கடைக்கு போயிட்டேன். ஏன்னா அங்கே நல்லா இருக்கும், பிரியாணி வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வான்கோழியோட டேஸ்ட், அந்த பீஸ் அப்படியே அப்பா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த தம் உடைக்கும் போது நான் பார்த்தேன், அது செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதையும் அப்படியே கேப்சர் பண்ணிட்டு சாப்பிட வந்தா யப்பா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன், 200 கிலோமீட்டர் என்ன 400 கிலோமீட்டர் இந்த பிரியாணிக்காக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். நீங்களும் இந்த கடையில் ட்ரை பண்ணிட்டு வேணா சொல்லுங்கள். அகைன் கரெக்டாக 5:15 ஜனசதாப்தி ட்ரெயின், அதே 150 ரூபா. நான் திருப்பி அப்படியே 9:30 கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் சந்திப்போம். See you.